أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما الجنة الفردوس அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த குரான் கிளாஸில் ஓதுறதுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை கற்றுதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாங்க. இன்னைக்கு படிக்க போகிற சூறா சூரா அத்தி தஃபீக். ஓகே, தீன்னா அத்தி, அத்தி மரம், அத்தி பழம், அத்தி. ஓகே, ஸோ அதை படிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். ரப்பி சித்னி இல்மா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனில் தக்வீம் ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. பஸ் இந்த சுறா எனக்கு ரொம்ப பிடிச்ச சுறா. நம்ம மேன்கைண்டுக்கே இது ஒரு அருமையான சுறா. சரியா? ஓகே, அல்லாஹ் இந்த சுறாவோட நம்மளை அவ்வளவு பெருமைப்படுத்தி அல்லாஹ் சொல்றான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து தீன், இது மெக்காவில் உள்ள மக்கி வசனங்கள் 8. சூரா அத்தியாயம் அத்தீன், அத்தி மரம். ஓகே, அத்தி மரம், அத்தி பழம். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடன் மகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்கினேன். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் பேரராளன் அர் ரஹீம். இஸ்மில் பாருங்க பெயர் இருக்கு. இன்னொன்று இருக்கு இஸ்மு. சும்மாவில் உள்ள இது போட்டானது அது விஷம். ஓகே, அது இதுக்கு லாஸ்ட் கிளாஸில் கூட ஒருத்தர் கேட்டாங்கல்ல, அது இஸ்மு சொன்னீங்களே, இது பெயர்னு சொல்றீங்களே, அது என்னது விஷம்னு சொல்றீங்களப்பா, இது தவறு. என்ன இஸ்மு? ஓகே, தீங்கு, விஷம் என்ன வேணாம்னு சொல்லலாம். ஸோ நல்லா எந்த இஸ்மு சின்னு சொல்லணும். வத்தீனி வ ஜைத்தூன். வ பிளஸ் அத்தீன் பிளஸ் வ பிளஸ் ஜைத்தூன். வ சத்தியமாக. வாக்கு நிறைய மீனிங் இருக்கு. என்னென்ன? ஒன்று சத்தியமாக, இன்னொன்று அண்ட், இன்னொன்று பிகாஸ், இன்னொன்று ஜாயினிங். பிகாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வரும். சரியா? மேலும் உங்கிறதுக்கு வரும். சரியா? இந்த இடத்துல என்னன்னா சத்தியமாக. புரியுதா? அத்தீன், அத்தினா அத்தி மரம். ஓகே, அத்தீன். அல்லாஹ் தீன் அத்தி மரத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். சரியா? வ சத்தியமா, மறுபடியும் சத்தியம் பண்ண. ஜைத்தூன், ஜைத்தூன் அந்த ஆலிவ், ஒலிவ ஆலிவ் சொல்றோம்ல, ஒலிவ மரம். ஒலிவத்தின் மீதும் சத்தியமாக, அத்தியின் மீதும் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக நல்லா சத்தியம் பண்ணி சொல்றான். சரி, அல்லாஹ் அல்லாஹ் தான் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்னென்ன அஷம்ஸ் சம்ஸ் சொல்றோம். சரியா? ஓகே, அஷம்ஸ் வஷம்ஸ் சொல்றான். சூரியன் மீது சத்தியமாக, வல் கமர் சந்திரன் மீது சத்தியமாக. ஸோ அல்லாஹ் தன் படைப்புகளை சத்தியம் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம யார் மேல சத்தியம் பண்ணணும்? நம்ம அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். இப்போ ஒரு கிரிக்கெட்டான சொல்ல, ஒரு கோர்ட்டில் இல்லை உண்மை இல்லை நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, உடனே குரான் எடுத்து கொடுத்து இல்லை சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? அந்த குரானை வாங்கி என்ன சொல்லணும்? குரானை இறக்கிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மட்டும்தான் சொல்லணும். சரியா? எப்போதுமே கௌபத்துல்லாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. கௌபத்துல்லாவை படைத்த அல்லாஹ்வின் மீது, கௌபத்துல்லாவின் இறைவனின் மீது தான் சொல்லணும். புரியுதா? தாய் மீது, தந்தை மீது, பிள்ளை மீது, அது மீது, இது மீதுதான் சத்தியம் பண்ணவே கூடாது. குரான் மீதும் சத்தியமாக சொல்லக்கூடாது. குரானை இறக்கிய அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். சரியா? ஆனால் வீணான அடிக்கடி சத்தியம் வல்லாம்பாங்க, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சரியா? வல்லான அல்லா மீது சத்தியமான ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நான் அதிகம் சத்தியம் பண்ண இலி நிறைந்தவன் அல்லா சொல்கிறேன் குரான்ல. ஓகே, ஸோ சத்தியம் பண்ணால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும், வேற எதுவுமே சத்தியம் பண்ணக்கூடாது. ஸோ அல்லாஹ் இங்கே வத்தீனி வஸ்ஸைத்தூன். இதை பார்த்தா
மேலிருந்து பார்த்தா அல்லாஹ் அத்தி மரத்தின் மீதும் ஒலிவத்து ஜைத்தூன் மீதும் என்ன ஒலிவ மரத்தின் மீதும் சத்தியம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. தீனோ ஜைத்தூன் எங்க இருக்கு? பைத்துல் முகத்தீஸ்ல இருக்கு. அல்லாஹ் வந்து பைத்துல் முகத்தீஸ் மீது சத்தியம் பண்றான். சரியா? ஓகே, இதோட இது நல்லா டீட்டெயில் வந்து பின்னாடி ஹதீஸ்ல படிப்போம். ஓகே, வத்தூரி சீனி அடுத்து சொன்னா வ பிளஸ் தூர் பிளஸ் சினீன். வ சத்தியமா, இங்கே சத்தியமாக தான். தூர் தூர்னா மலை, ஜிபலும் மலை தான். ஓகே, தூரும் மலை தான், ஜிபலும் மலை தான். இது மலை. சினீன் சினாய், சினாய்ங்கிற மலையின் மீது சத்தியமாக. அப்படின்னா சினாய் மலை எங்க இருக்கு? ஈஜிப்ட்ல இருக்கு. ஸோ ஈஜிப்ட்ல யார் வாழ்ந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் முகத்தீஸ்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? ஜெருசலேம் அங்கே தானே இருக்கு. சரியா? ஸோ இது பார்த்தா வத்தீனி வைசைத்துங்கிறது அந்த பைத்துல் முகத்தீஸ் மீது சத்தியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட இதை ரிமெம்பர் பண்ற மாதிரியும், இது வத்தூரி சீனிங்கிறது என்னது? சினாய் ஈஜிப்ட என்ன ஈஜிப்ட்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசின இடம் அங்கே தான் இருக்கு. என்ன சினாய் மலை தான். என்ன ஸோ அதன் மீது சத்தியமாகவும் சொல்றான் அல்லா தாலா. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்றான்? ஹாதல் பலதில் இது பண்ணலையா? வா ஹர்ஃபு அத்தீன் இஸ்மு, வா ஹர்ஃபு அல் ஜைத்தூன் இதுவும் இஸ்மு தான். இங்க வந்து வா ஹர்ஃபு தூர் இஸ்மோ சினாய் சினீன் இதுவும் இஸ்மு தான். பாருங்க, ஃபேலே இல்லை, வினைச்சொல்லே இல்லாம சென்டென்ஸ் இருக்கு. இஸ்முல் ஜும்லா. ஓகே, ஹாதல் பலதில் அமீன். வ பிளஸ் ஹாதல் பிளஸ் அல் பலத் பிளஸ் அமீன். வ இன்னும், இங்க வந்து மேலும், இங்க சத்தியம் கிடையாது. மேலும் அதோட இதுவுமே சத்தியம் தான் பண்றான், அதோட சேர்த்து. ஸோ கண்டினியூஸ் ஆகுது. வத்தீனி வசைத்துன் வத்தூர் சீனி. அது மட்டும் இல்ல, ஹாதல் பலதில் அமீன். ஹாதா, ஹாதானா இந்த, பலதுனது நகரம். அமீன், அமீன்னா அபயமளிக்கும். அபயமளிக்கும் நகரமான எது? அபயமளிக்கும் நகரம் எது? மக்கா மாநகரம் தான். சரியா? மக்கா நகரத்தின் மேலும் தானது, அதன் மீதும் சத்தியம் பண்றான். ஸோ முதல்ல என்ன சொல்றான்? பைத்துல் முகத்தீஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன என்ன சினாய் மலை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினது. அடுத்து என்னது? மக்கா நகரத்தின் மேல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இடம். சரியா? அவங்க பிறந்த இடம். ஸோ அதன் மீது சத்தியமாக. அபயமளிக்கும்ங்கிறது அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல இது அபயமரத்தை பத்தி சொல்றான். சூரத்துல் பக்ராவில். சரியா? அபயமளிக்கும் நான் வந்து இது அபயமளிக்கும் இடமாக ஆக்கி கொடுத்தேன் நல்லா சொல்றான். ஆல இம்ரான் சொல்றான், இன்ன அவ்வள பைத்திய உதயலின் நாசி நல்லதி பி பக்காத்தே முபாரக்கம் வஹுதலில் ஆலமீன். இறைவணக்கத்திற்காக மக்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு மக்காவில் உள்ளது. மக்காவில் உள்ளது. புரியுதா? அது எப்படி இருக்கா? ஃபீஹி ஆயாத்தி பையினாத்தி மகாம இப்ராஹிம். அதுல வந்து இப்ராஹிம் நிற்கிற இந்த இடம் மகாம இப்ராஹிம் இருக்கிறது. வமன் தஹலகு காண ஆமினா. யார் அதற்குள் செல்கிறார்களோ, மக்காவுக்குள்ள யார் செல்றாங்களோ அவர்கள் என்ன பண்ணணும்? ஆமினா. ஆமினான்னு அந்த பாதுகாப்பு பெறுகிறார், அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பு பெறுகிறார். புரியுதா? ஸோ இதுலயே ரெஃபர் பண்ணிருக்கேன் ஆமினா. சரியா? ஓகே, மக்கா நகரம் அமீ ஹாதல் பலதி அமீன் தானது மக்கா நகரம். ஸோ ஆல இம்ரான்லையும் அல்லாஹ் சொல்றான், நான் இந்த மக்கா வந்து இந்த இது வந்து என்ன இந்த முதல் வீட்டை வந்து கௌபத்தில் அவங்களுக்காக இது இறக்கணும், இது படைச்சேன். அதுக்கு யார் நுழைகிறாங்களோ அவங்க பாதுகாப்பும் அச்சம் தீர்ந்ததாக பாதுகாப்பு பெறுகிறான்னு சொல்றேன். அதுக்கு யார் செல்வதற்கு பாதையில் படம் இருக்குதோ அவள் வந்து வீட்டுக்கே செல்லட்டும். யாரும் போகாட்டா அதனால அல்லாவுக்கு எந்த தேவையில்லை அப்படின்னு. அதே மாதிரி சூரத்துல் பக்ராவில் எல்லாம் சொல்றான், இது ஜஅல்னல் பைத்தி மசாபத்தல் இன்னாஸ் வ ஆமினா. இது இதையும் எண்ணி பாருங்க. இதுதான் எண்ணி பாருங்க. ஜால்னா படைத்தோம், பைத்த இந்த வீட்டை எப்படியா மசாபத்தல் இன்னாஸ் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் படைத்தோம் சொல்றான். ஆக்கினோம். ஜால்னாண்டா ஆக்கினோம், ஹலக்னான்றத படைத்தோம், ஜால்னாண்டா ஆக்கினோம். புரியுதா? ஸோ இங்கே அல்லாஹ் சொல்றது ஆமன்னா அம்னா. அம்னாங்கிறது அதே தான், அமீன் தான்.
புரியுதா? இதை யார் அங்கே தொழுவும் இடம் இருக்கிறது? என்ன, என் வீட்டை யார் சுற்றி வருபவர்கள், என்ன சுஜு செய்பவர்களும் என்ன ருக்கு செய்பவர்களாக இருக்கிறாங்க, அதை தூய்மையாக வைத்திருக்கணும். யார்கிட்ட சொல்லியிருக்கோம்? இப்ராஹிம் பிரதர் இஸ்மாயில்ட்டையும் அதை தூய்மையாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம இதை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஹாதல் பலதில் அமீன்னா என்னது? மெக்கா. மெக்கா வந்து அபயமளிக்கும் நகரமாக்கியிருக்கோம், அதன் மீது சத்தியமாக சொல்கிறான். ஸோ 3 மேல அல்லாஹ் தாலா சத்தியம் பண்ணி சொல்கிறான். நெக்ஸ்ட் வா ஹர்ஃபு ஹாதா இஸ்மு அல் பலது இஸ்மு அல் அமீன். அல் அமீன்ங்கிறது அபயமளிக்கும், அபயமளிக்கிறது, அதுவும் இஸ்மு தான். ஓகே. நெக்ஸ்ட் லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்சனில் தக்வீம். மாஷா அல்லாஹ். லக்கது லக்கது லா இல்லை, லாக்கது இல்லை, லக்கதுன்னா லேங்கிற கதுன்னா திட்டமான, ரொம்ப அழுத்தி சொல்றது, திட்டவட்டமான்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, திட்டவட்டமான்னு சொல்றோம், அதுக்கு தான் லக்கது. திட்டமாகனா கது போதும். இப்போ லேங்கிற வார்த்தை வந்து என்ன, உறுதிக்குரிய வார்த்தை இருக்கு. லானா இல்லை. ஸோ லக்கது லக்கது நிச்சயம் திட்டவட்டமாக. ஹலக்கனா பிளஸ் இன்சான் பிளஸ் ஃபீ பிளஸ் அஹ்சன் பிளஸ் தக்வீம். ஹலக்கனா ஹலக்க படைத்தான், ஹலக்கனா நாம் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான் நாம் படைத்தோம், நிச்சயமாக நாம் படைத்தோம். என்ன படைத்தோம்? அல் இன்சான், மனிதனை படைத்தோம். நிச்சயமாக நாம் மனிதனை திட்டவட்டமாக படைத்தோம். எப்படி? ஃபீ இல் எதில்? அஹ்சன. ஹசன் அழகு, அஹ்சன் என்னது? ரொம்ப அழகு. சரியா? கபீர்னா பெருசு, அக்பர்னா மிகப்பெரியவன். ஓகே. அலிஃப் ஆ போட்டாலே ரொம்ப மிகப்பெரியதாயிரும். அஹ்சன்னா ரொம்ப அழகா படைச்சிருக்கோம். என்னது? தக்வீம். தக்வீம்ங்கிறது அமைப்பு. இந்த வார்த்தை வந்து இந்த மனிதனுக்கு தான் எல்லாம் இந்த இதில் அரபிக்கில் பேசுவாங்க. தக்வீம்னு அமைப்பு எப்படி அமைச்சிருக்கான்? கும்ல இருந்து வந்திருக்கு. நீ இப்படி வச்சிருக்கான், நம்ம படுக்க வைக்கல. தலை இங்க, கால் இங்க, ஹார்ட் இங்க, எல்லாம் கரெக்டா. இந்த கண்ணு ஒவ்வொன்றையும் நீங்க தனியா எடுத்து பார்த்தீங்களா, எல்லாம் மிக அழகிய படிப்பா படிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கான். ஒரு கண்ணை எடுத்து பாருங்க. நமக்கு இந்த கண்ணாடி போட்டா இங்கே உள்ள தெரியும், இந்த அங்கிட்டு உள்ள தெரியாது. சரி, அதுக்கு ஒரு கண்ணாடி போடணும். ஆனால் அது கண்ணு நம்ம எப்படி ஒரு கண்ணை எத்தனையோ கலரு, எத்தனையோ தூரம், இந்த தூரம் அந்த தூரம் எல்லாத்தையும் கவர் பண்ணும். ஹார்ட்டு ஒன்னொன்னே பார்த்தீங்கன்னா அதோட தனித்தன்மையே இது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அது எப்படி டைஜஸ்ட் பண்ணுது, எப்படி என்னென்னமா பண்ணுது. நம்மளோட அமைப்பே ஒரு அழகிய அமைப்பு. அஹ்சனில் தக்வீம், ஒரு உன்னதமான படைப்புன்னு சொல்றான். நம்ம மலக்களை விட நம்ம தான் அழகிய படைப்பு. சரியா? ஸோ ஏன்னா அவ்வளோ அழகிய படைப்புல நல்லா நம்மளை படைச்சாங்க. அதுக்கே அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் நம்ம அவங்கள பார்த்து அவங்க என்ன கருப்பா இருக்காங்க, இங்கே சிவப்பா இருக்காங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றேன், நான் அஹ்சன தக்வீம் சொல்றேன், அழகிய படைப்பா படைச்சிருக்கோம். நம்ம யார் அதை கிண்டல் பண்றதுக்கு? நினைச்சு பாருங்க. இனிமே அது மாதிரி செய்யக்கூடாது. அல்லாஹ் படைச்சிருக்க முதல்ல நம்ம பெருமைப்படுறோம். அல்ல நம்மளை மனுஷனா படைச்சிருக்கானே அல்லாஹ். நம்மள ஒரு ஏஞ்சலா படைக்கல, நம்மளை மனுஷனா படைச்சிருக்கான். நம்ம மனுஷனா படிச்சது தக்வீம் சொல்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், ஐயோ 2 தொழுதுட்டு வந்துடும் ஓடி போய் தொழுறோம். இதுதான் நமக்கும் மலக்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். மலக்களுக்கு வேலை என்னது? அல்லாஹ் வணங்க மட்டும்தான். அப்ப மலக்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் எதுக்கு ரத்தம் சிந்து மனிதனையா படைக்க, எல்லாம் மனிதனை படைக்க போறேன்னு சொன்னோன்னு என்ன சொல்றான்? ரத்தம் சிந்து மனிதன் போயா படைக்க போற, நாங்க தான் இருக்கமே உங்களுக்கு தொழுதுகிட்டு வணங்கிட்டு இருக்கீங்க. அப்ப எல்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. சரியா? படைச்சா பிறகுதான் பேரை சொல்லி கொடுத்தா மனிதன் வந்து விளக்கமாக அது பேரை சொல்லிட்டான். ஸோ நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. மனிதன் கல்யாணம் முடிச்சு பிள்ளையா குட்டி அது இது நிறைய, பாத்ரூம் போனா அது எல்லாமே நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்கு. அதோடய சேர்த்து நம்ம படைத்த இறைவனை நினைக்கிறோம் பத்தியலா, அதோட சேர்த்து யோசித்து பார்க்குறோம். இது செய்வோமா அது செய்வோமா, இது நல்லதா இது நல்லது கெட்டதான்னு சொல்லிட்டு அதை அதிகப்படுத்துறோம் பத்திங்களா. அதுதான் மனிதனோட அழகிய பண்பு, அழகிய அறிவை கொடுத்துருக்கான். அந்த அறிவு அப்படி ஒரு அறிவை கொடுத்துருக்கான். சரி, அதான் நல்ல அருமையான அமைப்பு. நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற பெரிய சயின்டிஸ்டே மூளையில் 8% தான் சொல்றாங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்மளாம் எவ்வளவு 4% அவ்வளோதான் யூஸ் பண்றோம். சரியா? ஸோ நம்மளை வந்து அழகிய படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கேன்னு சொல்றான். இனிமேல் சந்தோஷப்படணும். யாரெல்லாம் என்னை மனிதனாக படைத்து இவ்வளோ ஆரோக்கியமாக கொடுத்தது நன்றி எல்லாம்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்சனில் தக்வீம். லக்கது ஹர்ஃபு ஹலக்கனா நாம் படைத்தோம், இன்சான் மனிதன், ஃபீ ஹர்ஃபு அஹ்சன மிக அழகிய, தக்வீம் அமைப்பு. சரியா? சும்ம ரததுனா
அஸ்வல சாஃபிலி. சும்ம சும்ம பிளஸ் ரததனா பிளஸ் ஹூ பிளஸ் அஸ்வல பிளஸ் சாஃபிலீன். அல்லாஹ் அவ்வளோ அழகிய படைப்பா படிச்சிட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பின்னர் சும்மாண்டா பின்னர் ரததனா திருப்பினோம், ஹூ நேர் அவனை மனிதனை, அஸ்வல அஸ்வலனா மிக கீழே. அஸ்வலங்கிற வார்த்தை வந்து நரகத்தின் அடித்தட்டை கூட அஸ்வலன் தான் வரும். அஸ்வல ஜஹன்னம்ன்ற வரும். சரியா, நரகத்தின் அடித்தட்டு மிக கீழானது. சாஃபிலீன் தாழ்ந்தவர் நிலைக்கு போயிடுமா, ரொம்ப தாழ்ந்தவர்களாயிரும். சரியா, அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவரில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். அல்லாஹ் நம்மளை ஆக்கல, நம்ம செயல்னால நம்ம என்னது செய்யப்படுறது அல்லாஹ் தானே. நம்ம செயல்கள்னால கீழே அடித்தட்டத்துக்கு போயிடும், நரகத்தின் அடித்தட்டுக்கு போயிடுது. அஸ்தோஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். சரியா, ஸோ அல்லாஹ் உயர்ந்த படைப்பா படைச்சதை நம்மளோட செயல்னால கீழே கொண்டு போயிடும். ஸோ சும்மா ஹர்ஃபு என்ன, ரததுனா ஹூ வந்து தமீர், ரததுனா ஃபஅல, அஸ்ஃபல இஸ்மு, சாஃபிலீன் தாழ்ந்தவர்களின் நிலை. ஓகே, இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரும் மம்னூன். இல்லா பிளஸ் அல்லதீன பிளஸ் ஆமனு பிளஸ் வ பிளஸ் அமிலு பிளஸ் அஸ்ஸாலிஹாத்தி பிளஸ் ஃப பிளஸ் ல பிளஸ் ஹும் பிளஸ் அஜ்ரன் பிளஸ் கைரும் பிளஸ் மம்னூன். இல்லா தவிர, முதல்ல என்ன சொன்னா, அதான் அவனோட செயல்கள்னால கீழே போயிடுறான். தவிர, இவர்களை தவிர, எல்லாரும் கீழே போக மாட்டாங்க. எவர்களை தவிர, அல்லதீன எவர்கள், ஆமனு ஈமான் கொண்டார்களோ, யார் ஈமான் கொண்டார்களோ. சரியா, அப்புறம் மேலும் இன்னும் அமிலு வேலை செய்தார்கள். என்ன செய்தார்கள், சாலிஹாத்தி நற்செயல்கள். யார் ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத்தி நல்ல செயல்களை செய்கிறார்களோ, எனவே அவர்களுக்கு லைக்கு ஹும் அவர்களுக்கு. ஓகே, எனவே அவர்களுக்கு பழகும் என்னது, 3 வார்த்தை இருக்கு, ஃப பிளஸ் ல பிளஸ் ஹும். எனவே லைக்கு ஹும் அவர்களுக்கு, யாரு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ. நல்ல அமல்கள் என்னென்னது, தொழுகை, ஈமான் கொள்வது, நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, ஹஜ்ஜு செய்கிறது, ஜக்காத்து கொடுக்குறது, நல்லதை ஏவி தீவினை தடுக்கிறது, குர்ஆன் ஓதுறது, எல்லாமே அந்த நல்ல செயல்கள் வந்துடும். மற்றவர்கள் என்ன கனிவான சொற்களை பேசுவது, என்ன மற்றவருக்கு சண்டை படுறவர்களுக்கு இடையில இணக்கம் பண்ணுறது, இது எல்லாம் நம்மளோட டியூட்டி. அவங்க சண்டை போட்டுருந்தா நமக்கு என்னன்னு நினைக்காதீங்க. சண்டை போடுறது சேர்த்து வைக்கிறது பெரிய நற்செயல். கோபப்படாமல் இருக்குது, இது எல்லாமே நற்செயல்கள். தொழுகை ஓதுறது மட்டும் கிடையாது. சரியா, இந்த செயல்களை யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ பழகும் அவர்களுக்கு என்ன இருக்கு, அஜுர். எல்லாரும் அஜுர் அஜுர் மட்டும் போட்டுறாங்க. கூலி என்ன கூலி இருக்கு, கைர் கைர்னா இல்லாத, தவிர. மம்னூன் மம்னூன்னா இங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இங்கே தெரியும். மம்னூன்னா முடிஞ்சு, தடுப்பு. என்ன மம்னூன்னா முடிஞ்சு, முடிவில்லாத. கைரன் மம்னூன் என்னது, முடிவில்லாத கூலி இருக்கு. யாருக்கு, இல்ல அல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ பழகும் அவர்களுக்கு என்ன இருக்கு, அஜுருன் கைருன் மம்னூன், அவர்களுக்கு முடிவே இல்லாத நற்கூலி உண்டுன்னு எல்லாம் சொல்றான். சரியா, ஓகே. எல்லாரும் வந்து தாழ்ந்தவர்களாக போகிறதில்ல, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் எல்லாத்தையும் செய்ய பாருங்க. எங்கேயுமே வந்து நோம்பாளிகள், நோம்பு வைக்கிறவங்க இங்கே போவாங்க சொல்ல மாட்டான். அதெல்லாம் சொல்லிட வந்து அமீனு சாலிஹாத்தின்னு சொன்னான். ஸோ எல்லா நற்குணங்களும் நம்மள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். சரியா, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இல்லாங்கிறது ஹர்ஃபு, அல்லதீன இஸ்மு, ஆமனு ஃபஅல, அமிலு ஃபஅல வா ஹர்ஃபு, அஸ்ஸாலிஹாத்தி இஸ்மு, ஹும் தமீர், லா ஹர்ஃபு ஃப ஹர்ஃபு, அஜ்ருன் கூலி, கைர் என்னது இஸ்மு, அஜ்ருன் வந்து இஸ்மு, மம்னூன் முடிவு. ஸோ அஜ்ர் ஜஸகல்லா ஹைர், அஜ்ர் மட்டும் சொல்லக்கூடாது, ஜஸகல்லான்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஜஸகல்லா ஹைர், அஜ்ருன் ஹைர்னு சொல்லணும். சரி, அஜ்ருன்னா கூலி, என்ன கூலி, நல்ல கூலின்னு சொல்லணும். ஓகே, யாராவது வாழ்த்தையில் நம்ம தெரியாமல் ஜஸாக்கல்லான்னு மட்டும் சொல்கிறாங்க, இன்னும் அப்படி சொல்லக்கூடாது, ஜஸாக்கல்லா ஹைர் அப்படி சொல்லணும். ஃபமா யுகதிபுக பஅத பித்தீன். ஃப எனவே, மா எது, யுகதிபு
பிளஸ் க பிளஸ் பாது பிளஸ் பி பிளஸ் அத்தீன். மா ஃபா எனவே மா எது அது வந்து இஸ்மோ. இப்போ ப்ரீவியஸில் நான் ஹர்ஃபன் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. மா வந்து இஸ்மோ. ஓகே. யு கத்திபு பொய்யாக்குவான். அது கதப கதபன்னா பொய்யாக்கினான். யு கத்திபு பொய் ஆக்குவான். யாரு? உம்மிடம். உம்மிடம் வந்து என்னது? பொய்யாக்குவான். யாரு? பாது பின்னர் தீன் நியாய தீர்ப்பு நாளை பற்றி. தீன்னது அத்தீன். தீனுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று மார்க்கம், இன்னொன்று மறுமை நாள், நியாய தீர்ப்பு நாள். ஸோ என்ன இது இதில் தீன்னா வேறையான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம அந்தந்த இடத்துக்கு தக்கொண்டு அது பொருந்தும். இந்த இடத்துல தீர்ப்பு நாள். ஸோ அவர் இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? இவ்வளோ சொன்னா பிறகும் என்ன உன்னை அழகா படைச்சு நீ நல்ல அமல் செஞ்சா உனக்கு நல்ல கூலி இருக்கு அப்படின்னு சொன்னா பிறகு உன்னை யாரு வந்து எப்படி வந்து நியாய தீர்ப்பு நாளை வந்து பொய்யாக்க முடியும் அல்லாஹ் கேட்குறான். சரியா? எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? சரியா? யார் வந்து உங்களை போன்றவங்கள்ட்ட வந்து பொய்யாக்குறாங்க அப்படின்னு நல்லா கேட்குறோம். பொய்யாக்குறாங்கல்ல. நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாள் இல்லாட்டா என்னத்துக்கு ஆகுறது? இப்போ சொல் நீதிபதியாக இருக்கா? அல்லாஹ் தான் அல் ஹக்கீம். அல்லாஹ் தான் நீதிபதியாளன். ஸோ நீதி நமக்கு கிடைக்கும் எங்க? கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எங்க? மறுமையில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது அல்லாஹ் தான் ஹக்கீம், அல் ஹக்கீமா இருப்பான். சரியா? இப்போ என்ன சினிமாக்காரை அவன் இவன் எல்லாம் ஆட்சி செய்தான். அப்போ அல்லாவோட முழுக்கு மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளவு நம்ம அல்லா மேல நம்பிக்கையோடு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நம்ம மூமின்கள் சாலிகான அமல் செய்ய கண்டிப்பாக கூலி உண்டு. அங்கே போனால் அப்புறம் தான் தெரியும் இது என்னது. ஒரு நாள் அசர் பொழுதோ தான் இருந்தோன்னு சொல்லுவோம். நம்மளோட காலம் வந்து அசர் பொழுது அளவுதான் நான் மறுமைக்கு போயிட்டா. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ் சொல்கிறான் இதை பொய்யாக்குறது யாரு? யார்? அலைஸல்லாஹு பியஹ்கமல் அலைஸல்லாஹு பியஹ்கமல் ஹாக்கிமீன். அ பிளஸ் லைஸ பிளஸ் அல்லாஹ் பிளஸ் பி பிளஸ் அஹ்கமி பிளஸ் அல் ஹாக்கிமீன். மீன்ஸ் கொஸ்டின் மார்க் இல்லையா? லைசனா இல்லை. இப்போ இது அலைசனா இல்லையா? யா லைசனா இல்லை, அலைசனா இல்லையா? கேள்வி கேட்குறாங்களா? அலைசல்லாஹு பி கொண்டு இல் அஹ்கமல் தீர்ப்பு செய்வோரில் அல் ஹாக்கிமீன். அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலான தீர்ப்பு செய்வோனாக இல்லையா? அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் மேல அஹ்கமல் ஹாக்கிமீன். எதுதான் சின்ன அல்லா மேல பொறுப்படுறோம். தவக்கல் தான் அல்லாஹ் அலல்லாஹி தவக்கலீன். அல்லாஹ் தான் வக்கீல். ஓகே, அவன் தான் தீர்ப்பாளி. என்ன எந்த கஷ்டங்களை தான் அல்லா மேல பொறுப்பு சாத்திர வேண்டியதான். ஸோ இந்த ஒரு லைனை படிக்கலாம் அப்படியே நம்ம வந்து அது அப்படியே நம்ம சாத்திடணும். நமக்கு யாரு என்னடா நம்ம பத்தி இப்படி போயிடுச்சிட்டாங்களே, என்னடா அந்த கோர்ட்டை நமக்கு கேஸ் இப்படி வந்துச்சு அப்படிலாம் எதுவுமே இது பண்ணல. யாராவது நம்ம மேல பள்ளி போட்டாலும் சரி அல்லாஹ் இருக்கா எனக்கு தீர்ப்பு செய்வோம். கண்டிப்பாக தீர்ப்பு சேர்ந்தது அல்லாஹ் மேல பொறுப்பை சாட்டிடு. நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். புரியுதா? சரியா? அலைஸல்லாஹு பியஹ்கமல் ஹாக்கிமீன். அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்வோன் இல்லையா? ஸோ இங்கே ஆங்கிறது ஹர்ஃபு, லைஸ இஸ்மு, அல்லாஹ் இஸ்மு, பி ஹர்ஃபு, அஹ்கம் இஸ்மு, அல் ஹாக்கிமீன். ஓகே. ஸோ இந்த சூரா ரொம்ப அருமையான சூறா. ஸோ நல்லா எல்லா இதுலேயுமே இந்த வந்து கொஞ்சம் ஓதுங்க. நல்லா நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, வத்தீனியும் வல்லஸ்டிஸ்ராவும் நம்மளை வந்து டெய்லி நம்ம நினச்சி செய்ய வேண்டிய செயல்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இதோட ஹதீஸ் பாப்பா. பயணத் தொழுகையில் சூரா அத்தீன் ஓதுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருந்தபோது ஒரு ரக்காயத்தில் அத்தீன் விவசாயத்தில் ஓதுபவர்களாக இருந்தார்கள். அவர்களை விட அழகான குரலிலோ அல்லது ஓதுலை எவரையும் நான் கேட்டதில்லை என்று அல் பராபின் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. சரியா? அது அவ்வளவு அழகா பயணத்தில் இருக்கையில ஓதுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். வத்தீன், அத்தீன் மீது சத்தியமாக. அத்தீன் என்பது ஜூது மலையின் மீது கட்டப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதை குறிக்கும் இப்னு அப்பாஸ் அறிவிப்பு தான். சரியா? முஜாஹித் சொல்றாரு இல்ல இது நீங்க ஒன்றும் அத்திப்பழமே அப்படின்னு இருக்கேன்.
ஆனா பின்னாடி பாருங்களேன், தௌராத்துல வேற மாதிரி இருக்கும். வஸ்ஸைத்தூன், வஸ்ஸைத்தூன்ங்கிறது ஜைத்தூன் பைத்துல் முகத்திஸ் ஜெருசலேம் மஸ்ஜிதை பத்தி நல்லா சொல்லியிருக்கான். அப்படி ஆனா முஹஜிருக்கு என்ன எடுக்கும்? ஆலிவ் பழமே என்று. வத்தூரி சீனின், தூர் சீனின் இது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய மலையாகும். சினாய் மலையில தான் மூசா அலைஹிஸ்ஸலத்துல அல்லாஹ் பேசினான். சரியா? ஓகே. இப்போ ஹாதல் பலதில் அமீன், இது பாதுகாப்பான இது நகரத்தின் மீது, அதாவது மக்கா அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்றான். சில இமாம்கள் 3 வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொன்றிற்கும் தூதர்களில் ஒருவரை அல்லாஹ் அனுப்பி அதன் மூலமாக சட்டங்களை என்ன ஷரியத்துல அடங்கினான் என்று கூறினார். முதலாவது அத்தி மற்றும் ஆலி விளைவிடமான பைத்தல் முகத்திஸ். அது என்னன்னா, ஏன் அதை சொல்றான்? அல்லாஹ் அங்கு ஈசா பின் மரியம் இருக்காங்கல்ல, ஈசா பின் மரியம் அவர்களை அனுப்பினான். ரெண்டாவது தூர் சினாய்ங்கிறது அங்க அல்லாஹ் மூசா பின் இம்ரான் அனுப்பிச்சு பேசினான். மூணாவது பாதுகாப்பான நகரம் மக்காங்கிறது அங்கு நுழைபவர் எல்லோரும் அது என்னது எல்லோரும் பாதுகாப்புக்குரியவர். அங்குதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டார்கள். மூணுமே எதுல இருக்கு தெரியுமா? தௌராத்துல இருக்கு. கொட்டாயா விடுறான், போனோன்னு தூங்கிறாங்க. ஆமா, தௌராத்துல வருது. சரியா? ஓகே. தௌராத்துல எப்படி இருக்குன்னா, அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன தப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் அவளிடம் பேசியது பிரகாசித்தான். சாரியிலிருந்து பிரகாசித்தான்னா சாரியிலிருந்து பிரகாசித்தான்னா என்ன? அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிய பைத்துல் முகத்திஸ் மலை என்ன பரான் மலையிலிருந்து வெளிப்பட்டான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய மக்கா மலை. அதாவது தௌராத்தை இது மாதிரி இருக்கு. சரியா? ஆனா மீனிங் அதுதான். ஓகே. சினாய் மலையிலேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினா, பைத்துல் முகத்திஸ்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினா, இது சூரத்தில் இது மக்கா மாநகரத்துக்கு என்னது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிச்சோம். சரியா? இந்த கால வரிசைப்படி அல்லாஹ்வற்றை வரிசைப்படுத்தி உள்ளான். இதனாலேயே கண்ணியமான இடத்தின் மீது சத்தியம் செய்து பிறகு அதை விட கண்ணியமான இடத்தின் மீதும் இறுதியாக அவை இரண்டையும் விட கண்ணியமான இடத்துலையும் என்ன 3 கண்ணியமான இடத்தை 1 அல்லாஹ் வந்து சத்தியம் பண்ணி சொல்றான். சூரத்துல் ஆல இம்ரான்ல பக்காவை பத்தி படிச்சோம் இல்லையா? அது சொல்லிட்டேன். ஆமீன். இது பாதுகாப்பு பெற்ற இடம் இது மெக்கா. மனிதன் மிக சிறந்த வடிவில் படைக்கப்பட்டிருந்தும் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுதல். ஸோ நிச்சயமாக லக்கது ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். தக்வீம் எல்லாரும் அழகா சொல்லுங்க. தக்வீம். ஓகே. தக்வீம் நாக்கு நல்லா மடக்கி சொல்லணும். நிச்சயமாக நாம் மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்தோம். இதுவே சத்தியம் செய்யப்பட்ட விஷயமாகும். இதை சொல்றதுக்கு அல்லாஹ் இத்தனை 3 பெரிய என்ன புனிதமான நகரங்கள் மீதுலேருந்து மலைகள் மீது இருந்து அல்லாஹ் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்றான். சும்மா படைக்கல, இவ்வளவு நகரத்தின் சிட்டியல் மீது என்ன ப்ராமிஸ் பண்ணி அல்லாஹ் சொல்றான். அழகான தக்வீன், அஹ்ஸனி தக்வீனா மனுஷனை படைச்சிருக்கேன் அப்படின்னு. அல்லாஹ் மனிதனை மிக அழகான தோற்றத்தில் நேரான உறுப்புகளிடம் அவன் அழகுபடுத்தி சீரான அமைக்கணும். சவ்விய சூரக்குன்னு எல்லாம் சொல்லுவான். ஏன்னா அழகா இப்ப இது இங்கதான் இருக்கணும். ஏன் நாக்கு ஒரு நாக்கு வச்சு 2 வந்துட்டு வச்சிருக்கான். ஒரு நாக்கு வச்சே இப்ப மேனேஜ் பண்ண முடியல. என்ன 2 நாக்கு தான் என்னத்துக்கு ஆகுறது? ஸோ அது பல்லுக்குள்ள ஒரு நாக்கு இருக்கு. அது ஏதாவது கடிபட்டுருக்கா பார்த்தீங்களா? வயசானவங்களும் ஏதாவது கடிபட்டு, மற்றபடி அது தப்பிச்சுள்ள போயிருந்தாக்கு இல்லையா? சரி, இப்படி அவளாக அனுப்பிச்சிருக்கான். கண்ணு அதுக்கு ஒரு புருவம், அதுக்கு ஒரு இமை, அந்த இமைக்கு ஒரு ஐ லேசஸ் இல்லையா? இப்படி படிச்சிருக்கேன். எது தூசி உள்ள போகாம இருக்காது. ஒரு ஏதாவது வாய்க்குள்ள ஒரு கல் போட்டு உள்ள போயிரு பாருங்க, நாக்கு தள்ளி விட்டுரும். இதுதான் ஒரு இந்த படைப்புல நீங்க நம்ம அப்படின்னா பார்க்கல ஒன்று நினைக்கணும், சாப்பிடல நினைக்கணும். ஒரு ஒரு கடமான ஜாமான் வீட்டில் ஏதாவது கடலையில் கல்லோ ஏதாவது கடத்துல உள்ள போயிருமா? போகாது, வெளியே துப்பிடுவோம். சரியா? அது எப்படி? அது அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இத்தகைய கவர்ச்சிக்கும் அழகுக்கும் பிறகு அல்லாஹ்வும் மாறு செய்து தூதர்களை பயன்படுத்தினால் இவ்வளோ அழகான என்ன படைப்பை படைத்த பிறகும் அவன் வந்து என்ன செய்யறான்? சும்மா ரத்தத்தினா படிப்படியாகிறது அர்த்தம். ரத்தத்தினாங்கிறது அப்படி வருது, அப்படி அழகா சொல்லணும்.
படிப்படியா கீழே போயிடும். அஸ்ஃபல சாஃபிலி, கீழே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தொழுவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுங்க, அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கெட்ட பழக்காம வந்து அஸ்தபுல்லா நாசமா போயிருங்க இல்லையா? அஸ்தபுல்லா எல்லாம் நம்மளை காப்பாற்றும். ஸோ சும்மா ரததுன்னா அஸ்ஃபல கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து மிக தாழ்ந்தவனாக்கிறான். அவன் எதனால? அவனோட செயல்கள்னால. இல்லல்லதீன யாரு? அவர்களை தவிர ஈமான் அமனு அமிலு சாலிஹாத்தி, அவர்களை தவிர யார் ஈமான் கொண்டு நல்ல அமலம் செய்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் தான் அப்படி என்ன சாஃபிலினா போவாங்க, தாழ்ந்தவர்களாக போவாங்க. இதே நம்ம இது வல்லஸ்ரீ சுறாவிலையும் சொன்னேன். நான் சொன்னேன்ல, வல்லஸ்ரீயும் இதுவும் ரொம்ப முக்கியமான சுறாண்டு. வல்லஸ்ரீ இன்னல் இன்சான லஃபி ஹுஸ் இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி. காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்றான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எப்படி? சும்மா ரததுனாவும் அஸ்வல சாஃபி இல்லல்லதீன சொன்னான்ல, அதே மாதிரி இன்னல் இன்சான லஃபி ஹுசி, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தினை, இல்லல்லதீன தவிர யாரு? ஆமினு ஆமனு அமினு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நற்செயல் செய்யும். ஒரே லைன் வருது பத்தியலா? இல்லல்லதீன ஆமனு அமினு சாலிஹாத்தி. யார் ஈமான் கொண்டு நல்ல அமலும் செய்கிறார். ஈமான் கொள்ளாம அவங்க எவ்வளவு செய்கிறாங்க, நற்கொடை செய்கிறாங்க, இவ்வளவு இது பண்ணுறாங்கன்னா அல்லாஹ் போதுமானவன். சரி, ஈமான் அல்லாஹ் ஒருவன் தான் நம்பித்தான் மற்ற நல்ல அமல்கள்லாம் நம்ம செய்யணும். ஓகே. ஸோ அதை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்தில் இருக்காங்க. யாரு நல்ல அமல்கள் செய்யாலும் அவங்களெல்லாம் தாழ்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களாக போயிடுறாங்க. ஈவன் அல்லாஹ் வந்து உயர்ந்த படைப்பாக படைத்தோம். ஃபலகும் அஜும் கயிறு மம்னூர், அவர்களுக்கு நற்கூலி உண்டு, அது என்றுமே குறையாத முடிவற்ற கூலியாகும். இதுக்கு பிறகு உன்னை பைப்பிக்க தூண்டுது எது? அப்படி ஆதமின் மகனே, இவ்வளவு கொடுத்தது சொன்னா பிறகும் இன்னமே இந்த மறுமையில் நிகழ்வதற்கும் கூலியை பற்றி படைப்பை துவங்கிய அல்லாஹுவால் அதை மீண்டும் மீண்டும் உருவாக்க முடியும் என்பதையும் அவனுக்கு இன்னும் எளிதானது என்பதையும் நீ அறிவாய். அல்லாஹ் இப்படி படிச்ச ஒரு டாக்டர்ஸ போய் கேளுங்க, நிஜமா ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அல்லாஹ் இறைவன் எப்படிப்பட்டவன்டா, அற்புதமானவன் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க சாமி வணங்கினாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படிதான் இப்படிலாம் உள்ளக்குள்ள ஒரு பெரிய மெக்கானிசம் இறங்கிட்டு இருக்கு, இவ்வளோ ஒரு பெரிய ஃபேக்டரியா இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ அழகா படைச்ச இறைவன் நம்மளை மறுமையில எழுப்ப மாட்டானா? கண்டிப்பாக அந்த சின்ன காக்சின் எலும்பு வழியா நம்ம எல்லாத்தையும் திருப்பி படைப்பான். இந்த விரல் நுனியை கூட திருப்பி அப்படியே படைச்சிடுவான். அலைசல்லாஹ் பிஹக்கமல் ஹாக்கிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் சிறந்த மிகச்சிறந்தவன் இல்லையா? எவருக்கும் அநீதியோ அக்கிரமோ நமக்கு கிடைக்கிறது கிடையாது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். எவருக்கும் அநீதியோ அக்கிரமோ செய்யாத மிக சிறந்த நீதிபதி அவன் அல்லவா? அவனது நீதியின் வெளிப்பாடாக அவன் மறுமை தீர்ப்பை நிலைநாட்டுவான். இவ்வுலகில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களிடமிருந்து அவன் நீதியை பெற்று தருவான். யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டது கவலையே பட வேண்டாம், கண்டிப்பா மறுமையில நமக்கு அல்லாஹ் நீதியை தருவான். அதுதான் அல்லாஹ் சொன்ன, இவ்வுலகில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களிடமிருந்து அவன் நீதியை பெற்று தருவான். அவனை சும்மா அநீதி இழைத்தவனை சும்மா விட மாட்டான்ல. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா இருக்கிறார், இது சும்மா சூப்பரான ஹதீஸா இருக்கு. உங்களில் ஒருவர் வத்தீனி வஸ்ஸைத்துன் சூறாவை ஓதி அலைசல்லாஹ் பிஹக்கமல் ஹாக்கிமீன் என்று முடித்தால் அவர் பலா அனா அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன், ஆம் நான் இதற்கு சாட்சியாளர் ஒருவராக இருக்கிறேன் என்று கூறட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வத்தீனி வஸ்ஸைத்துன் ஓதி முடிச்சா என்ன, அது ஓதினொன்னே ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, ஆம் நான் அதற்கு சாட்சியாளர் ஒருவராக இருக்கிறேன் அப்படின்னு. புரியுதா? பலா, ஆம், வ நான் இதற்கு என்ன, நான் அலா தாலிக்க இதற்கு மினஷாஹிதீன் சாட்சி சொல்பவரில் ஒருவனாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். புதுசாக இருக்கல ஹதீஸு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, என்னமே அது சொல்லிடுவோம். ஆம் நான் சாட்சியாளர் ஒருவனாக இருக்கிறேன். அல்லாஹ் அழகான படைப்பை படைத்திருக்கிறான். என்ன, நம்ம செயல்களால் தான் தாழ்ந்து போகிறோம். யாரு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அவங்களுக்கு முடிவில்லாத நன்மை உண்டு. அல்லாஹ் வந்து கண்டிப்பாக அல் ஹக்கீம், தீர்ப்பாளர்கள் மிகச்சிறந்த தீர்ப்பாளன், கண்டிப்பாக நமக்கு நம் மறுமையில் தீர்ப்பு தருவான் அப்படின்னு
சொல்றதுல நானும் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லணும். ஓகே, இதுல இருந்து என்ன படிப்பினை நமக்கு இருக்கு? மனிதனை அல்லாஹ் தனது படிப்பிற்கு சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். ஏஞ்சல்ஸ்னா பழைய படைப்பு இல்லை, பெரிய 7 வானம்னா பெரிய படைப்பு இல்லை, மனிதன் தான் அழகிய படைப்பு. புரியுதா? மனிதனுடைய செயல்களின் காரணமாக உயர்ந்தவனாம் செயல் தாழ்ந்தவனாம். ஸோ நம்மளோட செயலால் உயர போகிறோம், இல்லாட்டா கீழே போகிறோம். ஸோ நம்ம செயல்களை வந்து ஏதோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம், கரெக்ட் பண்ணிட்டு அழகுபடுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, யார் ஈமான் கொண்டு சலிஹான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தடையில்லாத கூலி உண்டு. இதற்கு பின்னும் மனிதன் மறுமை நாளை எப்படி பொய்ப்பிக்க முடியும்? இப்படி மனிதனோட உடல் அமைப்பை பார்த்தாவது என்ன, மனிதனோட உள்ள இதை அதை எப்படி எல்லாம் படைச்சிருக்காங்க பார்த்தா பிறகாவது என்ன நீங்கள் எப்படி பொய்ப்பிக்க முடியும் மறுமை நாளை? மறுமை நாளில் எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் சிறந்த தீர்ப்பளி அளிப்பவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த படிப்பினை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்மளை சரிப்படுத்திக்கணும். அதுபடி நடக்கக்கூடியவர்களாக உங்களை என்னையும் அல்லாஹ் ஆக்கியப்பானாக. உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளிலும் எல்லாவற்றையும் ஆக்கியப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.